ரொம்பவே சுரேஷை சத்தம் போட்டுக்கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற? பாருடா அப்பா எவ்வளோ நொந்து பேசிட்டு போகிறாரு பார்த்தல. உனக்காக எல்லாருமே இருக்கோம். அது போகுமே அந்த மதிப்புள்ள உனக்கு ஏற்றாப்புல மாறிடும்டா. எல்லாம் கொஞ்சம் காலம் ஆகணும்டா. நீனும் அன்பாக பேசணும்லடா. வரும்போது பூராமே கோபமாகவே பேசுகிறேன், நான் பார்க்குறேன். அது சரி கிடையாடா அப்படின்னு. உனக்கு தெரியாதுன்னு நீ வெளியே இருந்து பார்க்குற. அந்த ரூமு கூட ரூமில் அவள் கூட இருந்தால் தான் தெரியும். அவள் ரொம்ப ஓவராக பண்ணுவா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ரொம்ப நல்லா பேசுவாள் மலர்கிட்ட. நான் நல்லாவே பார்த்துருக்கேன். என்கிட்டையுமே நல்லா பேசுவோம். அப்படிங்கும்போது நான் தூங்க போகிறேன், அதான் ரூம் வந்துட்டுல, ஏன் ஒரு காகி சட்டக்காரன்ட்ட மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரிடா வார்த்தை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வாசலில் நின்றுட்டு மதி மதி அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படின்னு திறக்கிறாங்க. என்னம்மா தூங்குற நேரத்தில் நான் இடைஞ்சம் பண்ணிட்டேண்ணா அப்படிங்கும்போது, தூங்கலண்ணே அப்படிங்கும்போது, என்னம்மா ஏன் தான் தூங்கலை அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ஒரு வாரத்தில் ஒரு இன்டர்வியூ வருது, அதான் படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சந்தோஷமா அப்படிங்கும்போது பார்க்குறாங்க. இங்கே சுரேஷ் பயங்கரமாக உளறிட்டு கிடக்காரு. உடனே என்னண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவனுக்கு வேலை ரொம்ப டைட்டு, அதனால் அவனுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியல, அதான் ஒரு மாதிரி வந்தான், அதான் நான் வேறு ரூம் வரைக்கும் வந்தேன் அப்படிங்கும்போது, பார்த்தாலே தெரியுதுண்ணே ரொம்ப அவர் வேலை செஞ்சுருப்பாருன்ட்டு. எனக்கு ஒன்றும் இல்லைண்ணே, அவர் வீடு தானே, அவரை போய் தூங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் பார்த்து போடா அப்படிங்கும்போது பொத்துன்னு விழுந்துருந்தாரு. உடனே டேன்னு சொல்லி தூக்கி பெட்டில் வைக்காங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் எதுவும் அவங்ககிட்ட கேட்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் பெட்டில் உரமாக இருந்துடுறாங்க. விடிய விடிய சுரேஷ் உழம்பிட்டே கிடக்காரு. உழம்பும்போது சொல்கிறாரு, உன்னோட நான் பெரிய ஆள், என்ன உனக்கு வேலை எதுவுமே இல்லை, இன்னொரு வேலை கிடைக்க விடமுண்டேன். அப்படி நீ வேலை கிடச்சி எங்கேயாவது வேலை பார்த்தாலும் எங்கள் மாமா தங்கராஜி அங்கே பார்த்து பேசி உன் வேலை இல்லாமல் ஆக்கிடுவார். உன் காலேஜில் வேலை எப்படி போச்சு? நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எங்கள் மாமா சொல்லி உன் வேலையை இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு சரியான கடுப்பாயிருது மதிக்கு. அப்போ என் வேலையை இல்லாமல் ஆக்குனது உங்கள் மாமா தங்கராஜ் தானா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்பு. மறுபடியும் சொல்கிறாரு, பார்த்தல எங்கள் மாமா தங்கராஜ் இத்தனாந்தேதி அவன் கரஸ்பாண்ட் போய் பார்த்தாரு. கரஸ்பாண்ட் எங்கள் மாமா மீறி உனக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை அங்கே வேலை பார்க்க தான் விட்டுருவாங்களா? எல்லாம் எங்கள் மாமா ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னதை அப்படியே ரெக்கார்ட் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, என்னை கோவம் வந்துச்சுன்னா என்னை இந்த வீட்டை விட்டே அனுப்பியிருக்கலாமே, என் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. அழுதுட்டு அப்படியே தூங்காமல் இருக்காங்க. காலையில் விடியுது. சுரேஷ் எழுந்திரிச்சு பார்க்காரு. என்ன காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டா அப்படிங்கிறாங்க. எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அண்ணி எனக்கு ஒரு காஃபி தாங்க, ரொம்பவே தலைவலிக்கு அப்படின்னோன்னா பாக்கியராஜ் சொல்கிறேன், டேய் நைட்டு ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னா, என்னடா பண்ணேன், வேலைக்கு போய்ட்டு வந்தேன், ரொம்ப டயர்டாகிடுச்சு, தூங்கியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. தூங்குனியா, நினைவு இல்லையா உனக்கு அப்படிங்கிறாங்க. ஆஹா அண்ணே என்னென்னாச்சு என்னென்ன ஆச்சா? வீட்டு வாசலில் ஃபோன் பண்ணேன், கதவை திறந்தேன், அங்கே போனோன்னே தான் தெரிஞ்சு உங்களாம் என்ன லோலாய் பண்ணிகிட்டு இருந்தேன், வீட்டில் கூப்பிட்டு வந்தேன், அப்பாட்ட எட்டி கூட்டி பேசினேன், ரூமுக்கு வந்த பிறகு சும்மா இருந்தியா, அந்த மதி முன்னாடி பொத்துன்னு விழுந்துட்டேன், அங்கே உழம்பிக்கிட்டே கிடந்தேன். நான் கூட இடையில சவுண்டு கேட்கன்னு பார்த்தேன், ரூமுக்குள்ளே உழம்பிக்கிட்டே கிடந்தேன்டா, விடிய நீ தூங்கலை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டானே, உண்மையிலே சொல்கிறேண்ணே, அப்பா இனி தப்பாக நினச்சிட்டாரண்ணே, அதுபோல் மதி முன்னாடி நான் சரியாக இருக்கலண்ணே, அவள் ஏற்கனவே ஓவராக பண்ணுவாளண்ணே, இதை சொல்லி காமிப்பாளண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் உன் பஞ்சாயத்து தானே சொன்னால் சொல்லிட்டு போகிறா, நீ அப்படி பண்ணாதடா சரியில்லை அப்படிங்கும்போது, அண்ணா என் இடத்துல யார் இருந்தாலும் இப்படி தானே பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, டேய் இப்படி எல்லாருக்குமே இப்படி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்காங்க, அவன் தண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே மதி வராங்க, அக்கா எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் மதி உன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்கா தூங்கினேன், நைட்டு தூங்கலை, என் தூக்கத்தை எல்லாருமே கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுரேஷ் சொல்கிறாரு, நான் தானே அவன் தூக்கத்தை கெடுத்தேன், கண்ணு எல்லோரும் கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் என்னோடய தூக்கத்தை கெடுத்ததுன்னு சொன்னது என் வேலையை இல்லாமல் ஆக்குனீங்களே அதை சொல்கிறேன் அப்படிங்க. உன் வேலையை யார் இல்லாமல் ஆக்குனா அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள் நடிக்க வேண்டாம், நேற்று தண்ணி சாப்பிட்டு லோலாய் பண்ணிட்டே இருந்தீங்க, அதிலே எல்லாமே உளறி என்கிட்ட சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியராஜ் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் யாரும் பண்ண மாட்டாங்கப்பா, ஏதோ கோவத்தில் நீ அப்படி நினைக்கிறேன், அப்படிலாம் இல்லைப்பா, சுரேஷ் அந்த மாதிரி பண்ண மாட்டான், எங்கள் மாமாவும் அப்படி பண்ண மாட்டாருன்னு நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாரு. என்னடா இது, என்ன இது மதி செல்லு இப்படிலாம் இருக்குது அப்படிங்குவாண்ணே. நான் இல்லைண்ணே, ஆமாம் நான் இவர் இல்லை வேறு ஆள் பேசுனதை நான் எடுத்து கொண்டு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னோடனே
ஆஹா தூக்கத்துலேயே எடுத்து வச்சுருக்காளா என்ன பண்ணுன்னு தெரியல, நீ முதல்ல இது அழி முதல்ல அழி அப்படின்னு செல்லை வாங்கி அழிச்சிடுறாங்க. உடனே மதி சொல்கிறாங்க என் செல்லை எப்படி நீங்கள் அழிக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை அழிச்சிட்டேன், இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் மாமா ஒன்றும் பண்ணல, வாங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கும்போது மதி சிரிக்கிறாங்க. நீங்கள் பேசின மறு நிமிஷம் எங்கள் கரஸ்பாண்டனுக்கு அனுப்பிட்டேன், எங்கள் காலேஜில் எனக்கு தெரிஞ்ச பையன்மார் வாத்திமார் எல்லாருக்குமே அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுரேஷ் என்ன 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 சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் வேலையை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவீங்க, நான் வந்து ஒரு முடங்கி போய் ஒரு ரூமுக்குள்ளே உட்காரணும், அதை பார்த்து நீங்கள் வந்து நாங்கள் ஒரே ஓரமாக உட்கார வச்சிட்டோம், நாங்களெல்லாம் ஆம்பளையாள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னா அப்படிங்கும்போது மலர்கிட்ட காப்பி வாங்கிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. ஏன் சுரேஷ் உங்கள் மாமாவுக்கும் உனக்கு இப்படி போகுது அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. நீ இது ரொம்ப தப்பு சுரேஷ், நான் கூட நீ கல்யாணம் முடிக்க முன்னாடி சரியாக இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ இப்படி ஆகுன்னு நினச்சி கூட பார்க்கல சுரேஷ், பொண்டாட்டிகிட்ட வீண் பண்ணி என்ன பண்ண போகிற, உங்கள் அண்ணன்ட்ட கேளு, நான் என்னெல்லாம் பேசுவேன்ட்டு, ஆனால் எதுவுமே பாக்கியராஜ் பேச மாட்டாப்புல அப்படிங்கிறாங்க. அண்ணே இந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்கா, எனக்கு ஏதாவது வேலைக்கு ஏதாவது ஆயிருண்ணே, நான் மதிட்ட பேசினேன் அப்படிங்கிறாங்க. நான் என்னடா பேச முடியும், இந்த வேலையை உங்கள் மாமா செஞ்சிருக்கக்கூடாது, உனக்கு தானே மாமாவுக்கும் ஒரியாயிரும் எனக்கும் ஒரியாயிருண்ணே, நான் ஒரு மாதிரி பேசியிருக்கேனே, நான் வந்து காய்ச்சறக்காரனை வேலை பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன், நான் வந்து எல்லோரும் பேசுவானே ப்ளீஸ்ண்ணே எப்படியாவது அந்த மதிட்ட பேசினேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வாராரு ராகவன், என்னடா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. ஒன்றும் ஒன்றும் இல்லையா, அங்கே வரைக்கும் சவுண்டு கேட்குது, வாக்கிங் போயிட்டு வீட்டுக்குள்ளே வாசலுக்கு தான் வரேன் கேட்குது, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பாக்கியராஜ் ஒன்றுமில்லப்பா அப்படிங்கிறாங்க. டே ஏதோ நடந்திருக்குடா சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா நைட்டு கொண்டு சுரேஷ் ரூமில் விட்டோம்லப்பா அப்படிங்கிறான். ஆமாம் அந்த மாதிரி பயங்கரமாக ஆடிருப்பா, நம்ம வீடு தானே, என் பையன் எப்படினாலும் வருவான், அதை அனுசரித்து இருக்குதா இருந்தால் இருக்க சொல்லு, இல்லைன்னா வீட்டுக்கு போக சொல்லு அப்படிங்கும்போது, என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, பிறகு எப்படா பேசுவாங்க, பிறகு எப்படி பேசுவாங்க, அவனுக்கு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட ஊறி அவன் ஏதோ தண்ணி சாப்பிட்டான், அதுக்கு வந்து இவன் அதை பேசிகிட்டு இருப்பாளா அப்படிங்கும்போது, எப்பா பேசிட்டு தான் இருந்திருக்கான், அந்த பிள்ளை தூங்காமல் தான் இருந்திருக்கு, என்ன பேசினான்னு கேளுங்க அப்படிங்கும்போது, என்னடா பேசினான் அப்படிங்கும்போது, மதியோட வேலையை இல்லாமல் கிடந்து நான் எங்கள் மாமா என் குடும்பம் எல்லாம் சேர்ந்தான் அப்படி இப்படின்லாம் பேசியிருக்கான். அந்த பிள்ளை அவர் செல்லில் ரெக்கார்டு எடுத்துகிட்டு அவங்க காலேஜில் கரஸ்பாண்டன்ட் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கு. இப்போ வந்து அந்த பிள்ளை வந்து கேட்குது, ஏன் இப்படி பண்ணீங்க வச்சுன்னு கேட்குது. அதான்பா நான் கேட்டேன் திருப்பி, ஏன்டா இப்படி பண்ணணுன்ட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோம், டே சுரேஷ் இப்படிலாம் நீ பேசுவியா, மனசுக்குள்ள வைக்க மாட்டேடா, நீ ஒரு காய்ச்சிட்டக்காரன்டா, டே இப்படி பண்ணியிருக்கியடா, அவ்வேறு இப்படி அனுப்பியிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக யார் மதியோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே கிளம்பி வாங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படி, கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. தங்கராஜுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இங்கே பரண்டு உருண்டு ஓடி வராரு ராமமூர்த்தி மதியோட அப்பா. மதி அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லையப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மாமனார் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாரா அப்படிங்கும்போது, நான் கூப்பிட்டவங்களே அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சம்பந்தி அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு பண்ணதெல்லாம் சரியாக கிடையாது, புருஷன் பேசுனதெல்லாம் வெளியே சொல்லுவாளா அப்படிங்கிறாங்க. என்ன புருஷன் பேசுனதை வெளியே சொல்ல மாட்டாளா, என் பொண்ணுக்கு வந்து இங்கே தான் தெரியும், அதனால் சொல்ல மாட்டா, உங்கள் பையன் தான் இதில் பேசக்கூடாதுன்னு தெரியாமல் பேசுவார் அப்படிங்கும்போது, பாருங்கப்பா வந்து வராமல் என்ன பேசுகிறான்னு பாருங்கள் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் மருமனை, நான் உங்கள்கிட்ட பேசல, உங்கள் அப்பா பேசுகிறேன், அதுக்கு பதில் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. மதி சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் யாருக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்லை, என் வேலை எப்படி போச்சுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நீங்கள் கூட கேட்டீங்களாப்பா, நீ நல்ல வேலை பார்ப்பியம்மா, நீ எதுக்குமா வேலையை விட்டு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்களாப்பா, அதுக்கு விட வந்து இவரே சொல்லிட்டாரு இந்த காக்கிச்சட்டக்காரரே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சுரேஷ், இங்கே பாரு உங்கள் அப்பா வந்திருக்காரு, என் வேலை போயிடாமல் ஏங்க நீங்கள் சொல்லி புரிய வைங்க, இந்த மதியால் என் வேலை போகுது அப்படிங்கும்போது, ஆமாம் என் வேலை உங்கள் பொண்ணால் தான் போகுது அப்படிங்கும்போது, என் பொண்ணு யார் வேலையும் கெடுக்குன்னு நினைக்க மாட்டா, அப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கும்போது மதி நடந்தது சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு சரியான கோபமாயிருது. மதி இதை நீ விடாத, உன் வாழ்க்கை வந்து சிறப்பாக வரணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை, உன் வேலை எனக்கு சிறப்பாக வரணும், நீங்கள் நல்லா வாழலையே, என் பிள்ளை சங்கடப்பட்டு வேலை பார்க்கும், ஆசைப்பட்ட வேலையை நீங்கள் வந்து இல்லாமல் ஆக்குவீங்க, அதை பார்த்துட்டு நான் இருக்கணுமா அப்படிங்கும்போது, இங்கே வீட்டு வாசலில் பார்க்காங்க படிக்கிற பிள்ளைய ஒரு 200-300 பேர் இருக்காங்க. மேடம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் போன வேலை உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லோரும் காலேஜ் வாசலில் போய் உட்காந்துருக்காங்க. பயங்கர கூட்டமாகிடுது. கரஸ்பாண்டன்ட் வந்துடுறாங்க, டிவிக்காரங்க பேப்பர்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. கரஸ்பாண்டருக்கும் நிர்வாகத்துக்கு என்ன பண்ணனே தெரில, வேறு வழி இல்லை, நம்ம வந்து மதிக்கு வந்து மறுபடியும் வேலை கொடுப்போம், அவங்க தான் பெர்மனன்ட் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னே சொல்லிடுறோன்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் டிவிக்காரங்க பேப்பர்காரங்க முன்னாடி சொல்லிடுறாங்க. அங்கேருந்து அங்கே படிக்கிற பிள்ளைய வந்து மதிக்கு கால் பண்ணுறாங்க. மேடம் உங்களை திரும்ப வேலைக்கு வர சொல்லிட்டாங்க,
அது போக உங்களை பெர்மனன்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே மதிக்கு பயங்கர சந்தோஷம். மதி வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, "எப்பா இன்னும் வந்து யாரும் நீங்கள் வந்து இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். இவங்க சொன்னதே மறுபடியும் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு திரும்ப வேலை வந்துருச்சு, பெர்மனண்ட்டும் பண்ணிட்டாங்கப்பா, டிவியை பாருங்கப்பான்னு சொல்லி டிவியை போட்டு காமிக்காங்க. இதை பார்த்துட்டு மதி எனக்கு கவலை இல்லை, நீ கிளம்பு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மதியை கூட்டி போயிடுறாங்க.